டாஸ்மாகில் ஊழல் நடந்ததாக கூறி சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் இயங்கும் தாளமுத்து நடராஜன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜானகிராமன் வழங்க கேட்கலாம். ஜானகிராமன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி பாஜகவினர் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்த பாஜகவினர் முடிவு செய்த நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த நூற்றுக்கணக்கான பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான போலீசாரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர். காலை முதலே இந்த பகுதி இதனால் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து போராட கிளம்பிய பாஜக தலைவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் மேலாண்மை அலுவலகம் முன்பாக ஏராளமான பாஜகவினர் குவிந்து டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து போராடி வந்தனர். தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கோஷமிட்டு வந்தனர். இதனால் இந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆயினும் இங்கு வந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கோஷமிட்ட காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை கைது செய்து இந்த காவல் பேருந்திலும் அழைத்து சென்றனர். முன்னதாக